நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொசிஷன்ஸ். பொசிஷன்ஸில் மொத்தம் 5 டைப் இருக்குது. ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், ஃபிக்ஸ்டு, அப்சல்யூட், ஸ்டிக்கி. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாட்டிக் வச்சு பார்க்கலாம். ஸ்டாட்டிக்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த இடத்துல ஒரு H1 ஒரு டேக் கொடுக்குறோம். இந்த டேக்கில் ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம், இன்ட்ரோடக்ஷன் அது கொடுக்குறோம். இந்த இன்ட்ரோடக்ஷன் இதுக்கு மேலே இந்த பேஜ் ஸ்க்ரோல் ஆனாலும் சரி, இல்லை இந்த பேஜ்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலும் இது எதுவுமே மாற போகிறதில்ல. இங்கே இது எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா ஸ்டைலில் பொசிஷன் ஸ்டாட்டிக். ஓகே, இப்படி நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். இது டிக்ளேர் பண்ணுறதுனால ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இது டிக்ளேர் பண்ணாமல் இருந்தாலும் இது டிக்ளேர் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் ரன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொசிஷன் ரிலேட்டிவ். இந்த பொசிஷன் வந்துட்டு ரிலேட்டிவ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறோம். நம்ம இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கோம். இந்த பர்டிகுலர் பொசிஷன்லேருந்து மேலே இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போனோம்னாலும், இல்லை இந்த டெக்ஸ்ட்டை கீழே எடுத்துகிட்டு வரணும்னாலோ பொசிஷன் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த லைனில் இருந்துட்டு பாட்டம் 30 பிக்சல் அப்படி கொடுக்குறேன். இப்போ இது என்ன இருக்குது, இங்கேருந்து 30 பிக்சல் மேலே இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி கீழே இருந்தோ இல்லை மேலே இருந்தோ நமக்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை அலைன் பண்ண முடியும். இப்போ இங்கே முடிஞ்சிருந்தது, கீழே வந்துட்டு இங்கே ஸ்டார்ட்டாக இருக்குது. இதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லா டைரெக்ஷனுக்கும் இது ஒர்க் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தான் பொசிஷன் ரிலேட்டிவ் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பொசிஷன் அப்சல்யூட். ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். அப்சல்யூட். இந்த அப்சல்யூட் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே அப்சல்யூட் கொடுத்துக்கிறேன், டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக அப்சல்யூட்னு கொடுத்தாச்சு. இப்போது இந்த டெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டு ப்ளேஸ் ஆகிருக்க லொக்கேஷன் இங்கே இருக்குது. இந்த ப்ளேஸ் ஆகிருக்க லொக்கேஷனில் இருந்து இந்த டெக்ஸ்ட்டை இங்கே நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட் செட் பண்ணிவிட்டு இந்த அப்சல்யூட்டில் பாட்டம் 0 பிக்சல் கொடுக்குறேன். வந்துருச்சா? இங்கே இருந்து இந்த டெக்ஸ்ட்டு இங்கே வந்திருக்குது. ஒருவேளை இப்போது நமக்கு டெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது, இந்த டெக்ஸ்ட்டு இங்கே போகணுன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இங்கே பாட்டம் 0 பிக்சல் கொடுத்துருந்தோம், அதே மாதிரி ரைட்டு 0 பிக்சல் கொடுக்குறோம். ஓகேவா? ரைட்டு 0 பிக்சல் கொடுத்தோடனே இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஆனது இங்கேருந்து இந்த லொக்கேஷனில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்குது. இப்போ சரி, இது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பேஜ் இருக்குது. இந்த பேஜில் மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டை இங்கே மூவ் பண்ணுறோம், இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இது ஓகே. ஆனால் நம்மளோட சினரியோ வந்துட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸ் இருக்குது. இது இந்த பேஜில் ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸுக்குள்ளே நான் ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை எனக்கு எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும், ரைட்டா? அதுக்கு நான் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிவ் இதில் ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ரெட் அப்படி கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து இதோட சைஸ் எதுவும் நான் டிக்ளேர் பண்ணலை. என்ன பண்ணுறேன், விட்த்து 150 பிக்சல், ஹைட்டு 150 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ கொடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்குது. இந்த இடத்துல
இந்த பாக்ஸுக்கு உள்ளே நான் ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதே இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 15 வச்சுக்கிறேன். இதையும் ஒரு 15 வச்சுக்கிறேன். கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாதுனால இது பிளாக்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இந்த பாக்ஸ் வந்துட்டு மெயின் பாக்ஸ். இந்த மெயின் பாக்ஸுக்கு உள்ள ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸு இந்த பர்டிகுலர் ரெட் பாக்ஸில் பாட்டம் 0 தென் ரைட் பொசிஷன் 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ண போகிறோம். அதாவது இங்கே வரப்போகுது. இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் நமக்கு இருக்க டாஸ்க். இப்போது மேலே நம்ம கொடுத்த மாதிரி இங்கே பாட்டம் தென் வந்து அந்த பொசிஷன் அப்சல்யூட் எல்லாம் நம்ம இப்போ செட் பண்ணிக்கலாம். பொசிஷன் அப்சல்யூட் பாட்டம் 0 பிக்சல் ரைட் 0 பிக்சல். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பாக்ஸு இங்கே இருந்த பாக்ஸு நமக்கு இங்கே வர்றதுக்கு பதிலாக இது இங்கே டைரெக்டாக வந்துச்சு இப்படி. ஓகேவா, இந்த பாக்ஸை இதுக்குள்ளே வந்து வைக்கணும் அப்படின்னா எங்கே பொசிஷன் அப்சல்யூட் செட் பண்ணியிருக்கோமோ அதோட பேரண்ட் எலமெண்ட்டுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் செட் பண்ணணும். இங்கே பொசிஷன் ரிலேட்டிவ் செட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போது இங்கே இருந்த பாக்ஸு இந்த இடத்துல நம்ம வச்சுருக்க இந்த பாக்ஸு இந்த இடத்துக்கு ரீலொக்கேட் ஆகிடுச்சு. அப்போது நம்மளோட டாஸ்கில் இங்கே இருந்த பாக்ஸை இங்கே செட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பாக்ஸுக்கு பொசிஷன் அப்சல்யூட் செட் பண்ணியிருக்கோம். தென் பாட்டம் 0 செட் பண்ணியிருக்கோம். ரைட் சைடு வந்துட்டு 0 செட் பண்ணியிருக்கோம். தென் இந்த பர்டிகுலர் மெயின் பாக்ஸுக்குள்ளே வரணும் அப்படின்றதுனால இதோட பேரண்ட் நோடுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் சேர்த்துருக்கோம். இப்படி வைக்கிறதுனால இந்த அப்சல்யூட்டை நமக்கு தேவையான லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணி வைக்க முடியும். இப்படி தான் இதை யூஸ் பண்ணணும். ஓகே, பொசிஷன் ஃபிக்ஸ்டுனா என்னன்னு பார்க்கலாம். இப்போது ரிமூவ் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டு இங்கேயே தான் இருக்கும், வேறு எங்கேயும் மூவ் ஆகாது. ஒருவேளை இது ஸ்க்ரால் ஆச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிஆர் இது என்ன செய்யுது, இங்கேருந்து மேலே ஏறி போயிட்டே இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டை இதே இடத்துல நிற்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் டேகுக்கு பொசிஷன் அப்சல்யூட் எடுத்துகிட்டு பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இந்த பேஜை ஸ்க்ரால் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த அப்சல்யூட் லொக்கேஷன் மாறவே இல்லை. அப்சல்யூட் கன்ஃபியூஸாக இருக்கின்ற மாத்திரேன். பொசிஷன் ஃபிக்ஸ்டு. ஓகே, இந்த பொசிஷன் வந்துட்டு நம்ம பாட்டம் 0 கொடுத்துருக்கோம். தென் ரைட் சைடு 0 கொடுத்தனால இங்கே இருக்குது. இந்த லொக்கேஷனில் ஸ்க்ரோல் ஆனாலும் இது மாறவே இல்லை. இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் பொசிஷன் ஃபிக்ஸ்டுங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, பொசிஷன் ஸ்டிக்கி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த இன்ட்ரொடக்ஷன் எடுத்துக்கலாம், ஏன்னா இது வந்து மேலே இருக்கிறனால இதை எடுத்துக்கலாம். இந்த பொசிஷனில் ஸ்டாட்டிக்னு இருக்குது. இப்போ ஸ்க்ரால் பண்ணும்போது என்ன ஆகுது, மேலே மறைஞ்சிருது. இந்த பொசிஷனை நான் இப்போது ஸ்டிக்கி அப்படின்னு மாற்றுறேன். இப்போ ஸ்க்ரால் பண்ணுறேன், இப்போவும் மறையுது. ஓகேவா, இந்த ஸ்டிக்கியை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது கூட சேர்த்து அடிஷ்னலாக ஒரு கீவேர்டு ஒன்று ஆட் பண்ணணும். ஓகேவா, இந்த இடத்துல டாப் 0 பிக்சல் அப்படி கொடுக்குறேன். இப்போ ஸ்க்ரால் பண்ணுறேன்,
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இன்ட்ரோடக்ஷன், தட் மீன்ஸ் இந்த இன்ட்ரோடக்ஷன் நேம் மாத்திரம் ஸ்டிக்கி நோட் அப்படின்னு வைக்கிறேன். இந்த ஸ்டிக்கி நோட் வந்துட்டு இந்த பேஜில் ஹெட்டிங்கில் தான் இருக்குது, இருந்தாலும் இதோட லொக்கேஷன் மாறலை. ஓகேவா? இப்படி தான் வந்து ஸ்டிக்கியை யூஸ் பண்ணும். இப்போ புரிஞ்சிருக்கும் நம்ம பொசிஷன்ஸில் எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம், இந்த பொசிஷனை வச்சு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா?